ஏங்க உங்களை தான் எங்கள் அப்பாவை பற்றி வீடியோ போட்டனே எங்காவது ஒரு பதில் உண்டா, ஒரு லைக் உண்டா? எதுவுமே சொல்லாமல் மூச்சு விடாமல் இருக்கீங்களே. பீரோல்லாம் காட்டினல்ல, ஒரு பதில் கூட வரலையே. உன் பீரோல் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லி தான் நான் எங்கள் அப்பா நம்பர் கொடுத்துருக்கேன். ஒரு பதில் கூட வரலையே. என்னடா இவன் மட்டும் நல்லா இருக்காளே, அப்பா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அப்பாவுக்கு சோறு போட்டான்னா இப்படி வச்சுருக்கீங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்பா வந்து கஷ்டப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. நான் வந்துட்டு அப்பாவை வான்னு கூப்பிட்றேன். என்ன ஒரு மருமகன் வீட்டில் தங்குறதுக்கு அதுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது தனிக்கட்டையாகவே வாழணும், தனியாகவே சம்பாதிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஆளை வந்து எப்படி இருக்க வைக்க முடியும்? நம்ம வந்து இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல புருஷனை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், ஆடு மாடை பார்க்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அப்பா அங்கே இருந்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி போய் பார்க்க முடியும்? அப்பா இங்கே கூட இருந்தால் தான் பார்த்துக்க முடியும். அது வரமாட்டேங்குது. பொண்ணு வீட்டில் தங்கக்கூடாதான். இதை ஒன்று வச்சுக்கிறாவோ. இதை பாருங்கள், இது எப்படியும் ஒரு 5 பவுன் மாதிரி இருக்குல்ல. இது எல்லாம் மீஷோ தான். என்ன எப்போ பார்த்தாலும் கவரிங் எடுத்து மாட்டிக்கிட்டு அது வந்து கழுத்து எனக்கு பிடிக்காது. எப்பயாவது தான் எடுத்து இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டினா தான் இதை எடுத்து மாட்டுறது. ஆனால் இந்த மீஷோவில் வாங்கினது பாருங்கங்க, இது கம்மி ரேட்டு தான். அவ்வளோ ஒரு பவுனே தோற்று போயிடும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குல்ல? செயின் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு மாட்டுறது கூட கிடையாது. சூப்பராக இருக்குது. இந்த மாடல் கிடச்சிச்சின்னா எல்லோரும் வாங்கிக்கிங்க. வெளுக்கவே இல்லை, தங்க கலர்லேயே இருக்குது, நல்லாவும் இருக்குது. எடுத்து ஃபஸ்ட்டு மாட்டிக்குவோம். பார்க்க தான் மந்தாவாக வீடெல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நகை நட்டுலாம் இல்லை, எல்லாம் அடவுல தான் இருக்குது. எல்லாம் வீடு வாசலாம் கடாங்கட்டிலாம் கட்டுறதில்ல, எல்லாம் போயிடுது. அவ்வளோ அப்படி விற்கிது ஒவ்வொரு பொருளும். என்ன அப்பா வந்து கவனிக்கலைன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் அப்பாவை நான் வான்னு தான் கூப்பிட்றேன். மகன்கள் இருக்கும்போது, அவங்க இருக்கும்போது மருமக வீட்டில் வந்து எப்படி சாப்பிட்றது? அதெல்லாம் வந்து எல்லா அப்பாங்களும் இப்படி தான் இருப்பாங்க. அவர் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அது கஷ்டப்பட்டது, உழைச்சது வந்து உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்காது. கை காலெல்லாம் விறுவிறுன்னு இருக்கும். தனி ராஜ்யம், தனி கட்டை. எவ்வளோதான் இருந்தாலும் சும்மாவே இருக்காது. ஏதாவது கோத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு விற்றுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பதிலும் இல்லாமல், ஒரு லைக்கு கூட போடாமல் அப்படியே போகிறீங்க. எனக்கு நான் நல்ல பதிலை சொல்லிட்டு போங்க. பீரோல் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நல்லா வாங்கி கொடுக்குறேன். அப்பாட்ட புரியுதா? எங்கள் அப்பாவுக்கு நான் சோறு போடுறேன்னு தான் சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து இருக்க மாட்டேங்குது, தங்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அப்புறம் என்னை கட்டி கொடுக்காம வச்சுருந்தா நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கவே இல்லை. கட்டி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது? எங்கள் அப்பா எப்படி பார்க்குறது? வந்தால் தான் பார்க்க முடியும். வர்றதே 2 நாள் ஓடிடுது, தங்கவே மாட்டேங்குது.